இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 5-19 இன்றைய நற்செய்தி பகுதி. கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்று கூறினார். அன்பானவர்களே, இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பலத்த எச்சரிக்கை. மூஞ்சில பெயிண்ட் அடிக்கிறது, லிப்ஸ்டிக்கை சொல்கிறேன், இந்த ஃபேஷியல் பண்ணுறதை சொல்கிறேன். பயங்கரமாக தங்களை அழகுபடுத்துறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் செலவு பண்ணுறது. கோயிலுக்கு வரத்துக்கு முன்னே என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்க, மாப்பிள்ளை தேடியா வர்றாங்க கோயிலுக்கு? அன்பானவர்களே, நாம் கடவுளை ஆராதிக்க செல்லுகிறோம். கடவுளை ஆராதிக்க செல்லும் பொழுது நாம் செய்ய வேண்டிய தயாரிப்பு என்ன? பஞ்சாங்கத்தை வாங்கிக்க, அன்றைய நற்செய்தி மற்ற வாசகங்களை எடுத்து ஒரு முறை வாசித்து தியானித்து அதன் பிறகு திருப்பலியில் பங்கெடு. அது தயாரிப்பு, திருப்பலிக்கு தயாரிப்பு. பெயிண்ட் அடிச்சுட்டு போகிறதா? நம்ம சில பேர் கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போடுவான் பாருங்க, ரோட்டில் தார் பெயிண்ட் அடிக்க, பெயிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணுறான்ல, பின்னால் அந்த மினிஸ்டர் வரும்போது அந்த டயரோடு அந்த ஒர்க்கு அப்படியே சுற்றிக்கிட்டு போயிடும் தார். அவ்வளோ நேரம்தான். மிக சிறிய காலத்திலே, குறுகிய காலத்திலேயே அன்பானவர்களே, அதனுடைய தரம் என்ன என்று வெளிப்பட்டுவிடும். நம்முடைய தரம், நம்முடைய நடத்தையின் தரம், நம்முடைய இறை நம்பிக்கையின் தரம் எது என்று மிக குறுகிய காலத்தில் வெளியிலே தெரிந்துவிடும். நடிப்பவர்கள் போட்ட மேக்கப்பை எல்லாம் அப்படியே போட்டுக்கொண்டு சமுதாயத்தில் வருவதில்லை. அந்த திரைப்படம் எடுக்கின்ற அந்த ஸ்டேஜோட சரி, வெளியில் வரும்போது எல்லாத்தையும் கழுவிட்டு நார்மலாக வருவான். பி நார்மல். கடவுள் உன்னை இப்பொழுது இருக்கின்ற நிலையில் தான் உன்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பில கடவுள் உனக்கு கொடுக்கின்ற அணிகலன் அன்பு, நீதி, கனிவு, பரிவு, இறை நம்பிக்கை, சாந்த குணம், மகிழ்ச்சி, அமைதி, நம்பிக்கை, இவைகளைத்தான் அணிகலன்களாக அணிந்து கொள்ள வேண்டும். ரோமையர் 13:14 நாம் வாசிப்பது என்ன? புதிய மனிதன் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். நடத்தையில் நாம் சிறந்து விளங்க வேண்டும். வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகள் நாங்கள் கேட்பதற்கு மட்டுமல்ல, கேட்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு, எங்கள் வாழ்க்கை பயணத்திலே பாதை மாறியிருக்கிறோமா என்று சிந்தித்து, ஆண்டவரே, நாங்கள் மாற்று பாதையில் செல்லாமல் நேரிய பாதையில் பயணிப்பதற்கு இதை உணர்ந்து நாங்கள் செயல்பட அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.